நமது வாழ்க்கையில் எத்தனையோ தேவைகள், கவலைகள், நோய்கள், மன உளைச்சல்கள் இருக்கலாம். அல்லாஹ்விடம் எவ்வளவோ துஆ கேட்கிறேன், ஆனால் என் துஆ ஏற்கப்படவில்லையே என்று ஏங்குபவரா நீங்கள்? அல்லாஹ்வின் பேரருளால் நாம் புனிதமிக்க ஜும்மாவை அடைந்திருக்கிறோம். வாரத்தின் நாட்களிலேயே மிகவும் சிறந்தது இந்த ஜும்மா நாள். இந்த நாளில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்த 3 முக்கியமான துஆக்களை ஓதும்போது நமது துஆக்கள் உடனடியாக ஏற்றுக்கொள்ளப்படும் பாக்கியம் பெறுகிறது. இன்றைய வீடியோவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித்தந்த அந்த 3 சக்திவாய்ந்த துஆக்கள் என்ன, அவை எப்போது, எவ்வாறு ஓதப்பட வேண்டும் என்பதை ஆதாரங்களுடன் விரிவாகப் பார்க்கப் போகிறோம். வீடியோவை முழுமையாகப் பார்த்து இன்றே இந்த துஆக்களை ஓதி நன்மைகளைப் பெறுங்கள். முதலாவதாக நாம் பார்க்கவிருக்கும் துஆ நமது தொழுகையையும் வணக்கத்தையும் அல்லாஹ்விடம் ஏற்றுக்கொள்ளச் செய்யும் ஒரு சிறப்புமிக்க துஆ. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் அதிகமாக நேசித்த ஒரு சஹாபிக்கு கற்றுக் கொடுத்த சிறப்புமிக்க துஆ எது தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் கையை பிடித்து, யா முஆத், அல்லாஹ்வின் மீது ஆணையாக நான் உன்னை நேசிக்கிறேன். எனவே ஒவ்வொரு தொழுகைக்குப் பிறகும் இந்த துஆவை ஓதுவதை விட்டுவிடாதே என்று கூறி இந்த துஆவை கற்றுக் கொடுத்தார்கள். இந்த ரபீவுல் அவ்வல் மாதத்தின் முதல் ஜுமாவில் நபிகளார் காட்டிய அந்த அழகிய துஆவை நாமும் ஓதத் தொடங்குவோம். அல்லாஹும்ம அஇன்னி அலா திக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாதத்திக். அல்லாஹும்ம அஇன்னி அலா திக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாதத்திக். அல்லாஹும்ம அஇன்னி அலா திக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாதத்திக். இறைவா, உன்னை நினைவு கூறவும், உனக்கு நன்றி செலுத்தவும், உன்னை அழகிய முறையில் வணங்கவும் எனக்கு உதவி செய்வாயாக. இரண்டாவதாக, ஜும்மா நாளில் நமது துஆக்கள் உடனே ஏற்கப்பட நாம் அதிகளவில் ஓத வேண்டிய ஸலவாத். நமது எந்த ஒரு துஆவாக இருந்தாலும் அது அல்லாஹ்விடம் உயர்த்தப்பட வேண்டும் என்றால் நபிகளார் மீது ஸலவாத் சொல்வது மிக மிக அவசியம். யார் என் மீது ஒரு தடவை ஸலவாத் கூறினாரோ அவர் மீது இறைவன் 10 தடவை கருணை பொழிகிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். புனிதமான இந்த ஜும்மா நாளில் ஒரு முறை ஸலவாத் சொன்னாலே அல்லாஹ் நமக்கு 10 முறை அருள் புரிவான். நீங்கள் இன்று எத்தனை முறை ஸலவாத் சொல்லப் போறீங்க? மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்க. அல்லாஹும்ம ஸல்ல அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத். அல்லாஹும்ம ஸல்ல அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத். அல்லாஹும்ம ஸல்ல அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத். இறைவா, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார் மீதும் உனது அருளைப் பொழிவாயாக. இன்று ஜும்மா நாள் முழுவதும் உங்கள் நாவுகள் இந்த ஸலவாத்தால் நனைந்திருக்கட்டும். நீங்கள் எந்த அளவுக்கு ஸலவாத் சொல்கிறீர்களோ அந்த அளவுக்கு அல்லாஹ்வின் அருளும் உங்கள் துஆவிற்கான பதில்களும் வேகமாக கிடைக்கும். மூன்றாவதாக, நமது பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நரக நெருப்பிலிருந்து நம்மை பாதுகாக்கும் மிக சக்தி வாய்ந்த துஆ. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நீங்கள் ஃபஜ்ர் மற்றும் மஃக்ரிப் தொழுகையை முடித்ததும் யாருடனும் பேசுவதற்கு முன் 7 முறை அல்லாஹும்ம அஜிர்னி மினன்னார், 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 அல்லாஹும்ம அஜிர்னி மினன்னார். யா அல்லாஹ், என்னை நரகத்தை விட்டும் காப்பாற்றுவாயாக என்று ஓதுங்கள். அன்றைய தினமோ அல்லது இரவோ நீங்கள் மரணித்தால் நரகத்திலிருந்து உங்களுக்கு பாதுகாப்பு எழுதப்படுகிறது. ஆதாரம் அபூ தாவூத் 5079. இதனுடன் சேர்த்து ஒரு முக்கியமான விஷயத்தையும் நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். ஜும்மா நாளில் ஒரு குறிப்பிட்ட நேரம் இருக்கிறது. அந்த நேரத்தில் ஒரு அடியான் அல்லாஹ்விடம் எதைக் கேட்டாலும் அது மறுக்கப்படாமல் வழங்கப்படுகிறது. பெரும்பாலான சான்றோர்களின் கருத்துப்படி அசர் தொழுகைக்குப் பின் மக்ரிப் வரை உள்ள இடைப்பட்ட நேரமே அந்த பொன்னான நேரமாகும். எனவே இன்று அசர் தொழுகைக்குப் பிறகு துஆ ஓதி உங்கள் கைகளை ஏந்தி அல்லாஹ்விடம் மன்றாடுங்கள். அல்லாஹ் நமது துஆக்களையும் தொழுகைகளையும் ஏற்றுக்கொண்டு நமது கவலைகள் அனைத்தையும் போக்கியருள்வானாக.